ஒரு ஒரு வாரமாக வீடியோ போடல. ஏன்னா அது வேற ஒரு காரணம், அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் முறுக்கு சுடுறாங்க. அதுவும் என்ன எதனால சுடுறாங்க அப்படின்னு நான் அதையும் கடைசியாக சொல்கிறேன். இப்போ முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ முறுக்கு புளியறாங்க. புளியறதுனே எங்கள் அத்தை தான் முறுக்கு புளியறாங்க. அப்படியே எடுத்து எண்ணெய் சீட்டில் கவுத்திர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தான் நாங்கள் முறுக்கு சுடுறோம். எதனால வெளியில் முறுக்கு சுடுறோன்னா, உள்ளே வந்து கேஸ் ஸ்டவ்வில் 2 மணி நேரம் நின்றுட்டு சுட முடியாது. இங்கே வந்து ஈஸியாக உட்காந்துட்டே சுட்டுறலாம். இன்னொரு காரணம் என்னென்னா, நைட்டில் சுடுற முறுக்கு சுடுறதுக்கு காரணம் என்னென்னா, பகலில் அதிகமாக வெயில் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி மண்ணெலாம் பறக்கும். நைட்டில் அந்த மாதிரி மண்ணெலாம் பறக்காது. அதனால தான் நைட்டில் சுடுறோம். பார்த்திங்கன்னா முறுக்கு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முறுக்கு வெந்தோன்னே பார்ப்போம். முறுக்கு எங்கள் அத்தை புளியறாங்க, எங்கள் அம்மா சுட்டு எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம க்ளோஸ்அப் போனோம்னா முறுக்கு பயங்கரமாக வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த முறுக்கை உள்ளே இறக்குறாங்க. ஏற்கனவே சுட்டு அங்கே வச்சுருக்காங்க. இந்த அங்கேயும் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதுதான் நான் அவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். பொன்மணி புஷ்பராஜ் முறுக்கு கேட்க போகிறாங்க.